शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलासमहात्म्यः ग्राहग्रासैककर्मणे। பஞ்சதசியில தியான தீப பிரகரணத்தை பார்த்துட்டு இருக்கோம். தியான தீப பிரகரணத்தை பார்த்துட்டு இருக்கோம். தியான தீப பிரகரணத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அகங்கிரக உபாசனை. அந்த அகங்கிரக உபாசனையானது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு உபாசனை. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு ஞானம் வந்துட்டேயானால் அது கன்விக்ஷனா மாறிடுறது, அது நிதித்தியாசனமாக ஆகிறது. அவனுக்கு அகம் முக்தஹா அப்படின்ற ஒரு எண்ணமானது வந்துடுறது. அப்படி வராத பட்சத்துல அகம் பிரம்மாஸ்மி புரியறது, ஆனாலும் அவனுக்கு அகம் முமுட்சுஹு அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. முக்தன் எனக்கூடிய எண்ணம் வரவே மாட்டேங்கிறது, முமுட்சுன்ற எண்ணம் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடிய இந்த விருத்தியானது, இந்த எண்ணமானது அவன் நிறைய கேட்டிருந்தாலும் படித்திருந்தாலும் அவனுக்கு இந்த ஈஸ்வரன் ஜெகத்து அப்படின்ற விஷயங்கள்லாம் அவனை விட்டு போகாம கூட ஒட்டிகிட்டே இருக்கு இன்னும் அப்படின்னு தெரியுது. அது இருக்கிற வரைக்கும் இந்த ஞானமானது, இந்த விருத்தியானது அகம் பிரம்மாஸ்மின்றது ஒரு கன்விக்ஷனா முக்தன் எனக்கூடிய எண்ணமானது வரமாட்டேங்கிறது. அவன் முமுட்சு அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடிய விருத்தியானது ஒரு ஆபாசமாக இருக்கே தவிர ஞானமாக இல்லை. ஆபாச ஞானம். அது ஞானமா அது இன்னும் பரிணமிக்க வேண்டி இருக்கு. இப்போதைக்கு அது ஞானம் மாதிரி தோன்றுகிறது தவிர ஞானமாக மாறவில்லை. அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும், அதை அப்படியே உபாசனை பண்ணிட்டே வரணும். இதுல ஒரு கஷ்டம் இருக்கு. இந்த உபாசனையானது பண்ணிட்டே இருக்கணும், அது லைஃப் லாங் பண்ணிட்டே இருக்க வேண்டி இருக்கு. ஆகையினால அவன் எவ்வளவு பண்ணாலும் அது போத மாட்டேங்கிறது. அதுக்கு நிறைய எஃபர்ட் எல்லாம் போட வேண்டியிருக்கு. எது வரைக்கும் போட வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு நாள் அவன் அதை அறிகிற வரைக்கும் போட வேண்டியிருக்கு. அப்படி அறியாம போட்டானே ஆனால் அவனுக்கு பிரம்மலோக பிராப்தி அந்த உபாசனையினாலேயே கிடைக்கிறது அப்படின்னு இருக்கிறதுனால இத பத்தி நிறைய ஸ்ருதியில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நிர்குண பிரம்ம ஞானம் தான் வசதி. நிர்குண பிரம்ம உபாசனையானது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நிர்குண பிரம்ம ஞானம் வசதி இல்லைன்னு சொல்ல, ஆனா நிர்குண பிரம்ம உபாசனை ஒரேடியா இல்லைன்னு சொல்றதுன்றது தப்பு அப்படின்ற விஷயத்தை சொல்லணும்னு வித்யாரண்யர் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வந்தார். இது ஸ்மிருதி பிரமாணம் இதுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி, இது எப்படி இதுல பிரஷ்னோபனிஷத்துல சொல்லியிருக்கு, மாண்டூக்கிய உபனிஷத்துல சொல்லியிருக்கு, அப்புறம் கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதனால இது இல்லை என்று நீ சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, ஆச்சாரியாலே இதை டீல் பண்ணியிருக்கார். அதனால பஞ்சதசி பிரகரணத்துல ஆச்சாரியாலே இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறதுனால அது இல்லை என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அதனாலதான் உத்தரஸ்மின் தாபனீய சைபிய பிரஸ்னேஷ காட்டக்கே மாண்டூக்கியாதௌச்ச சர்வத்திர நிர்குணோபாஸ்திகி ஈரிதா அப்படின்னு 63வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டார். இது இந்த நிர்குண பிரம்ம உபாசனன்றதுக்கு சுதி பிரமாணம் இல்லைன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. இருக்கு, நிறைய இருக்கு. ஒன்றுக்கு என்ன, நிறைய இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நீங்க அதெல்லாம் ஒத்துக்கலன்னா ஆச்சாரியால் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியாலும் சொல்லியிருக்கார். ஆச்சாரியால் சொல்லியிருந்தா போதுமா? சூத்திரக்காரர் சொல்லியிருக்காரா? அதான சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா சூத்திரக்காரரும் சொல்லியிருக்கார். சூத்திரக்காரர் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, அவர் ஆனந்தாதேகா பிராணஸ்ய அப்படின்ற சூத்திரத்துல பாசிட்டிவான விதேயகமாக இருக்கக்கூடிய இன்ஜென்ஷனும் சொல்லியிருக்கார். நிஷேதமாக இருக்கக்கூடிய அஸ்தூலம் அனனு சஹஸ்ரம் அதீர்க்கம் அப்படின்னு சொல்லி நிஷேதபரமாகவும் சொல்லியிருக்கார். அதனால நிர்குண பிரம்ம தத்துவமானது குணத்தோடையும் இருக்கலாம்,
குணத்தை நிஷேதம் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனாலதான் அது குணோபசம்ஹார பாதத்துல அது படிக்கப்பட்டது. குணோபசம்ஹாரத்துல எப்ப படிச்சிருக்கோ அப்பவே அது ஒத்துட்டு இருக்கார் வியாசர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கிண்டலா சொன்னார், நீ என்னையே கேட்கற, நீ வியாசரை போய் கேளு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அவனே ஒத்துண்டான். சரி, இப்படி ஒரு நிர்குணத்துவம் விரோதமாக இல்ல அப்படின்னு சொன்னா, வெரி குட், அப்படி வா வழிக்கு. அதனாலதான் உனக்கு ஆனந்தாதேகான்னு சொன்னார், அஸ்தூலாதிகளையும் சொன்னார் அப்படின்னு சொன்ன பிறகு இல்லையா 73வதுல ஆனந்தாதிபிகி அஸ்தூலாதிபிஷ்ச ஆத்மா அத்திர லட்சிதா அப்படின்னு லட்சணையா அங்க ஆனந்தாதிகள் மூலமாகவும் சொல்லியிருக்கு, அஸ்தூலாதிகள் மூலமாகவும் சொல்லியிருக்கு. ஆனா சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அகண்ட ஏகரசா சோகம் அஸ்மி. அகண்ட ஏகரசமாக சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமே நான் அப்படின்னு இவன் உபாசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு டவுட் கேட்டார். போதம் உபாசி ரெண்டு இருக்கு, ஒன்னு ஞானம் ஒன்னு உபாசனை. இந்த ஞானம் உபாசனை இது ரெண்டுத்துக்கு என்ன சார் விசேஷம்? போத உபாஸ்தியோகோ விசேஷா கஹா? ஞானத்திற்கும் உபாசனைக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஞானமானது வஸ்து தந்திரம், இதுவானது கர்த்திரு தந்திரம். கர்த்து தந்திரமா இருந்தா கர்த்தும் சக்கியம், அகர்த்தும் சக்கியம், அந்யதாவா கர்த்தும் சக்கியம். இவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால இவன் பிரயத்தனப்பட்டு அதை யோசிச்சுட்டே இருக்கணும். இந்த உபாசனையானது லைஃப் லாங் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி இவன் லைஃப் லாங் அதை பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஞானமானது அப்படி இல்லை. அந்த ஞானமானது வந்துட்டுனாக்கா அதுக்கப்புறம் அவன் எந்த காரியத்தை வேணாலும் பண்ணலாம். அவனை இதை பண்ணிட்டே இருக்க வேண்டிய விதியோ நிஷேதமோ அவனுக்கு ஞானத்துல இதுதான் வித்தியாசம். அவன் உபாசனா பிளான்ல இருக்கிற வரைக்கும், இந்த பிளேன்ல இருக்கிற வரைக்கும் அவன் ரொம்ப நாள் பண்ணிக்கொண்டே இருக்கணும், நிச்சயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஞானம் வந்துருத்தே ஆனால் அவனுக்கு எதுவதான் வந்துருத்த இனிமேல் பற்றி எப்படி ஒரு அம்மாவானவருக்கு தன்னுடைய பிள்ளைன்னு ஒரு வரைக்கும் பண்ணணுமான ஆட்டோமேட்டிக்கா அது தன்னுடைய பிள்ளைக்கு செய்யறா எல்லாத்தையும் அப்படின்ற அது வந்துடும். அப்படி வரணும். எப்படி நம்ம எப்படி சைக்கிள்ல போறோம்னாக்கா நமக்கு பேலன்ஸா எப்படி வருதோ, கார்ல ஏறினா எப்படியும் நம்மளுடைய கிளச்சையும் ஆக்சிலேட்டரையும் பண்றோமோ அப்படி ஞானிக்கு சாதாரணமா வருது. இவர் யோசிச்சு பண்ணோம், ஃபர்ஸ்ட் கியர் போட போறான், கிளச்சை பிடிக்கணும், அதை பிடிக்கணும்ன்ற இந்த டென்ஷன்லயே பண்ணி கொண்டிருக்க போறான் இந்த உபாசகன். இதுதான்பா வித்தியாசம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்புறம் இந்த விசாரத்துக்கு ரொம்ப விசாரங்கள், இந்த உபாசனைக்கு ரொம்ப விசாரங்கள்லாம் தேவையில்லை. ஒரு ஸ்ரத்தை இருந்துருச்சுன்னே போதான், நம்பிக்கை இருந்துருச்சுன்னாக்க போலாம். ஆனா இது இது ஃபுல்லா இவன் எப்பொழுதுமே கான்சியஸா அதிலேயே இருக்கணும். இதுதான் இதனுடைய கஷ்டம், நிர்குண உபாசனையுடைய கஷ்டம். ஏன் அப்படின்றது போன தடவை 78வது ஸ்லோகத்துல பார்த்தோம். யாவத்து சிந்திய ஸ்வரூபத்வ அபிமான ஸ்வஸ்ய ஜாயதே தாவத் விசித்ய பச்சாத் ச ததைவா மிருதி தாரயேத் அப்படின்னு சொன்னார். யாவத்து சிந்திய ஸ்வரூபத்வ அபிமானஹா, எதுவரைக்கும் இந்த ஐடென்டிபிகேஷன் இருக்கோ இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்றது உபாசனை தான். அது உபாசனை தான். நான் இன்னும் கொஞ்சம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பண்ணணும், நான் இன்னும் பிரம்மமா ஆகல, நான் இன்னும் பிரம்மமாகல அப்படின்றது இருக்கிற வரைக்கும் அவன் தாவத் விசிந்திய, அது வரைக்கும் அவன் பண்ணிட்டே இருக்கான் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, அது எவ்வளவு நாள் போவோம், அது பர்மனன்ட் ட்ரிப் அது இல்லையா. அது இவன் எப்போ அவனுக்கு ஒரு நாள் கிளிக் ஆகுதோ அப்ப நின்று போயிடும். அப்படி ஆகலன்னா அது எப்படி ததைவ ஆமிருதி தாரையே, அது மரண பரியந்தம் இவன் அந்த தாரணையை செய்ய வேண்டும் வா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் சொன்னார், சாந்தோக்கிய உபனிஷத்துல 4வது கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி, பிரம்மச்சாரி வீக்ஷமானஹா யுத சம்பர்க வித்யா சம்பர்க ரூபதாம் சித்தே தாரயித்வாஷ்யபிக்ஷத அப்படின்னு சொன்னார். சம்பர்க வித்ய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சமஷ்டி பிராணமாக இருக்கக்கூடிய லயம், சமஷ்டி வாயுல இருக்கக்கூடிய லயம் வியஷ்டி பிராணத்துல லயமாகிறது
இல்லையா? பிராணன், அந்த தத்துவமானது பிராணன்ல ஒடுங்கிறது வெற்றியில. இதுல இந்த உலகமானதெல்லாம் வாயுல ஒடுங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக அங்க சம்பர்க்க வித்யை அப்படின்றது சொல்லப்பட்டது சாந்தோக்கிய உபநிஷத்துல. அங்க சாந்தோக்கிய உபநிஷத்துல எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, ரைக்வா கதையெல்லாம் பார்த்தோம். இவர் போய் அந்த ரைக்வாவை போய் ஜானஸ்ருதி கேட்டார். கேட்ட உடனே பொண்ணை கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்த உடனே எனக்கு சொல்லித்தாங்கன்னு உடனே அவருக்கு இந்த பிராண உபாசனையினுடைய விஷயத்தை, பிராணோ பிரம்மா எனக்கூடிய விஷயத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த உபாசனைய வாயுர்வாவ சம்பர்கஹா அப்படின்னு சொன்னார். சம்வர்கஹா, எல்லாவற்றையும் லயமாக்குபவர், எடுத்துக்கொள்பவர் அவர்தான் அப்படின்ற அர்த்தத்துல சம்பர்கஹா, வாயு தான் சம்பர்கஹா அப்படின்னு சொன்னார். வாயு தான் சம்பர்க்கம். அதே மாதிரி அத்தியாத்மமா பார்த்தோம்னா பிராணோவாவ சம்பர்கஹா அப்படின்னு அர்த்தத்துல சொன்னார் வாயு. அது என்ன அர்த்தத்துல அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார்னாக்க, எல்லாமே அதுல தான் அடங்குகிறது அப்படின்ற விஷயத்துல சொன்னார். இது எப்படி? கண்ணு, காது, மனசு, பிராணன் அதுவும் சேர்ந்து பிராணன்ல ஒடுங்கிறது. அப்புறம் தண்ணி, சந்திரன், சூரியன், அக்னி, வாயு, இந்த 5 சேர்ந்து வாயுல ஒடுங்கிறது. இப்படி இந்த 10 எண்ணிக்கை வருது. இதுதான் கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாயக்கட்டையில எப்படி 4 போட்டான்னாக்கா அவனுக்கு 10 என்ற எண்ணிக்கை வருகிறதோ, அதே மாதிரி இந்த பிராணனையும் வாயுவையும் அவன் அறிந்து கொண்டானே ஆனால் அவனுக்கு இந்த விஷயம், இந்த உயர்ந்த எண்ணிக்கையானது அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். சொன்ன இந்த விஷயமானது அதோட முடிஞ்சு போச்சு. இவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் அந்த வித்தியில, அந்த கதையில என்ன சொல்லி முடிச்சது, அந்த சம்பர்க்க வித்தியை நிறைவு எப்படி வந்ததுன்னா, சௌனகன் காபேயன் அப்படின்னு வந்தது. கணக்கர்னுடைய புள்ள, இந்த கபிகோத்திர சுனகர்னுடைய புள்ள சௌனகரும், கபியினுடைய சந்ததியில வந்த காப்பேயன் அப்படின்னு 2 பிரம்மச்சாரி இருந்தாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு பரிமாறிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தன் வாசல்ல பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்டான். சொன்னோன்னே இந்த 2 விதமான பிக்ஷைக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒண்ணு சிவனடியார்கள், ஞானிகள், பிரம்மச்சாரிகள் அப்படின்னு. சில பேர் இல்லாததுனா, சாப்பாடு இல்லாதனால பசியினால வரக்கூடியவர்கள் இருப்பாங்க. சோ இவர்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இவ என்ன பண்ண, சரி அவ யாரு வந்ததுன்றத கவனிக்காம என்ன பண்ணிட்டாரு, போ இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டாரு இல்லையா? இதே மாதிரியே இந்த பிரம்மச்சாரியை யாச்சகத்துக்கு தான் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னார். வந்த உடனே அவன் சொன்னான், சதுரோ தேவஹா ஏகஹா கஹா சஜகார புவனஸ்ய கோபாஹா அப்படின்னு அவன் சொன்னான். பிரம்மச்சாரிகளே, ஒரே தெய்வம் 4 மகாசக்தியும் விழுங்கினதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னார். ஒரே தெய்வம் தான் 4த்தையும் முழுங்கினதாக ஆகிறது அப்படின்னு இவன் சொன்ன உடனே இவனுக்கு என்னடா அது விஷயம் தெரிஞ்சவனா இருக்கான் போல இருக்கு, இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி பிராணன்ல ஒடுங்கிறது அப்படின்ற விஷயத்தை சொன்னான். எஷ்டிலையும் பிராணன்ல தான் ஒடுங்கிறது, சமஷ்டிலையும் அந்த 4 வாயுல தான் ஒடுங்கிறது. ஆகையினால அப்பேற்பட்ட வித்தியை அறிந்தவன், அதனால எல்லாருடைய சாப்பாடும் அங்கதானே போறது அப்படின்னு சொன்ன. இது தெரியாம நீங்க இருக்கீங்களே, இப்படி இது தெரியாதக்கு நீங்க இருந்ததுன்னா எல்லா உணவும் யாருக்கு சொந்தமோ அவருக்கு தானே இந்த உணவு போனோம். அதை போய் நீங்க எப்படி எஸ்மைவா ஏததட்டம் தஸ்மாத் ஏதன்ன தத்தம், அது எப்படி அந்த அன்னதத்தை எனக்கு தரவில்லை என்று நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டார். உடனே இந்த 2 பேருக்கும் ஆச்சரியப்பட்டு ஓடி போய் அவரை நமஸ்காரம் பண்ணி வாங்கன்னு சொல்லி, ஐயோ இப்படி ஒரு ஞானியா, எங்களுக்கும் அதை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு பிராணன்தான் வாக்கு, கண்ணு, காது, மனசு எல்லாம் ஒடுங்கிறதுப்பா. அதனால இந்த 5ம் ஒரு செட்டு. வாயுல தான் அக்னி, சூரியன், சந்திரன், தண்ணீர் எல்லாம் ஒடுங்கிறது. தண்ணி சந்திரன்ல ஒடுங்கிறது, சந்திரன் சூரியன்ல ஒடுங்கிறது, சூரியன் அக்னியில அக்னி பகவான்ல ஒடுங்கிறார், அக்னி பகவான் வாயுல ஒடுங்கிறார். அதே மாதிரி மனசானது காதுல ஒடுங்கிறது, காது கண்ணுல ஒடுங்கிறது, கண்ணு வாக்குல ஒடுங்கிறது, வாக்கு பிராணன்ல ஒடுங்கிறது அப்படின்னு. இதுதான் சம்பர்க்க வித்யை அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த எடுக்கக்கூடிய பிரம்மச்சாரியானவன் இந்த உபாசனையை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு தெரியுது.
சோ பிக்ஷை எடுக்கும் பொழுது கூட அவனுடைய மனசுல என்ன இருக்கு, அந்த சம்பர்க்க உபாசனையை மனசுல வைத்துக் கொண்டேதான் அவன் இருக்கான். பிரம்மச்சாரி பிக்ஷமானஹா யுத சம்பர்க்க வித்யா. பிரம்மச்சாரி இருக்கான, இந்த பிரம்மச்சாரி ஆனவன் சம்பர்க்க வித்யா யுதஹா பிக்ஷமானஹா. இவன் என்ன பண்றான், பிராணனை சம்பர்க்கம் என்று உபாசனை செய்து கொண்டிருக்கக்கூடியவனாகவே இருந்து கொண்டு பிக்ஷை கேட்கிறான் அப்படின்னு தெரியுது. அவனுடைய பதில் இருந்து நமக்கு தெரியுது. இப்படி சம்பர்க்க ரூபதாம் சித்தே தாரயத்வாஹி அபிக்ஷத. இப்படி மனசுல சம்பர்க்க ரூபமாயத்தை தாரணை செய்து கொண்டல்லவா பிக்ஷை கேட்டான் அவன். அப்படின்னா என்ன தெரியுது இதுல இருந்து அப்படின்னாக்க, அவர்கள்லாம் எப்பொழுதுமே ஹோல்டிங் திஸ் இன் இஸ் மைண்ட் தான் அவன் கேட்கறான். சொல்லும் பொழுதே அந்த சம்பர்க்க தான் வசதி அப்படின்ற வித்தியில அவன் கேட்கறான்னு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் உபாசனை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியதானது நெசசிட்டி வருது. நான் முன்னாடி சொன்னேனே, ததைவா ஆமிருதி தாரையேத் அப்படின்னு சொன்ன மாதிரி எப்பொழுதும் இவர்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இந்த உபாசனையானது இவனால பண்ணிக்கொண்டே, இவன் டெலிபரேட்டாக பண்ண வேண்டிய விஷயமாக இந்த உபாசனை இருக்கு. அந்த ஞானமானது நேச்சுரலாக வரக்கூடியதாக அந்த ஞானம் இருக்கு. ஏன்னா அந்த ஞானமானது வஸ்து தந்திரம். இந்த உபாசனையானது மனசனால இருக்கிறதுனால இது புருஷ தந்திரமா இருக்கு. இவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, பண்ணிக்கிறவனை புருஷனுடைய இச்சையை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால it becomes more like an imagination that aham brahmasmi என்ற விருத்தியானது இமேஜினேஷனா இருக்கே தவிர அகம் பிரம்மாஸ்மி என்றது ஞானிக்கு வரா மாதிரி நேச்சுரலாக இல்லை. இத மாதிரி நேச்சுரலா வராது. இமேஜின் பண்ணக்கூடிய நிர்குண உபாசனையானது அது ஆபாச ஞானமாக இருந்தாலும் இதுக்குதான் சம்பாதி பிரமம் என்று பெயர். அந்த சம்பாதி பிரமமானது அந்த எக்ஸாம்பிள்ல நம்ம 2 பேர் ஓடி வரும்போது ஒருத்தனுக்கு எப்படி அந்த மணியானது கிடைச்சதோ, ஒருத்தனுக்கு வழக்கு தான் கிடைச்சதோ, அப்படி எல்லாரும் பண்ணியிருந்திருந்தாலும் சில பேருக்கு இது ஞானமாக மாதிரி அவனுக்கு முக்தியை கொடுக்கலாம்னு ஆரம்பிச்சார். அதுல இருந்து போயிட்டு இருக்கு. இந்த கனெக்ஷன் நம்ம புரிஞ்சுட்டே வரும். இப்ப என்ன சொல்ற, இந்த உபாசனையினுடைய விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிட்டே இருக்கார். நிர்குண உபாசனையானது என்ன ஸ்வரூபம்னு, புருஷஸ்ய இச்சையா கர்த்தும் அகர்த்தும் கர்த்துமன்யதா சக்யோபாஸ்திஹி அதோ நித்யம் குர்யாத் பிரத்யய சந்ததிம். இந்த நிர்குண உபாசனையானது புருஷஸ்ய இச்சையா இல்லையா, இட் இஸ் அ டெலிபரேட் சூப்பர் இம்போசிஷன். அவன் மனசுல அவனுக்கு இன்னும் இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் அந்த வேதாந்த மந்திரங்களை எல்லாம் மனசுல மறிச்சுண்டு அவன் நானும் பிரம்மந்தான், நானும் பிரம்மந்தான் அப்படி இப்படி இந்த எண்ணமானது போயிடக்கூடாது அப்படின்னு திருப்பி திருப்பி ஆட்டோ சஜஷன் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், நானும் பிரம்மந்தான், நானும் பிரம்மந்தான் அப்படின்னு டெலிபரேட்டா பண்றானு. என்னதான் டெலிபரேட் பண்ணாலும் இது ஒரு சூப்பர் இம்போசிஷன் தானே. இப்ப இருக்கக்கூடிய நிலை வரக்க வேண்டிய நிலை அப்படின்ற ஒரு டைம் கேப் இருக்கு. அப்போ உபாசனையானது அவசியமா பண்ண வேண்டியிருக்கு. புருஷஸ்ய இச்சையா, உபாசனைன்றது மனுஷனுடைய இச்சையினால இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஹிஸ் வில், இட் இஸ் வில் பேஸ்ட், இட் இஸ் அன் இமேஜினேஷன் இல்லையா. அப்படி இருக்கிறதுனால கர்த்தும் அகர்த்தும் கர்த்தும் அந்நியதா, செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், வேறு விதமாகவும் செய்யலாம். எதை உபாஸ்திஹி சக்யா, இந்த உபாசனையை புருஷஸ்ய இச்சையா சக்யா உபாஸ்திஹி கர்த்தும் அகர்த்தும் அந்நியதாவா கர்த்தும். இதுதான் இங்க விஷயம் இல்லையா. அதனால புருஷ தந்திரம். அதனால இப்ப என்ன, அதஹா ஆகையினால நித்தியம் குறியாத் பிரத்யேக சந்ததி, இந்த எண்ணத்தை இந்த மனோ ஓட்டத்தை சந்தத்தின் அப்படின்னாக்க இந்த தொடர்ச்சியை மனோவிருத்தியினுடைய தொடர்ச்சியை நித்தியம் குறியாத் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு இல்லையா. ரொம்ப பண்ணிட்டு செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. இதுதான் கஷ்டம். இந்த நிர்குண உபாசனைக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான்பா அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். பின்னாடி ஞானத்தை பத்தியும் சொல்ல போறார். இப்போ உபாசனையை பத்தி சொல்லும் போது இந்த நிர்குண பிரம்ம உபாசனையில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்தாரு. அவனுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஞானிக்கு அதுக்கு டெலிபரேட்டா இல்லவே இல்லை. அவனுக்கு ஞானிக்கு வஸ்து தந்திரமா இருக்கிறதுனால அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற விருத்தியானது இருந்து கொண்டே இருக்கிறது.
இவர் டெலிபரேட்டா அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கக்கூடியது இல்லையா? அதனால இவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இவனுடைய கண்ட்ரோல் புருஷ தந்திரம்னா என்ன அர்த்தம்? கர்த்தும் சக்கியம் அகர்த்தும் சக்கியம் அந்நியதாவா கர்த்தும் சக்கியம் அப்படின்றதுதான் புருஷ தந்திரம். வஸ்து தந்திரமாக இருந்ததே ஆனால் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. வெதர் யூ அக்ரி ஆர் நாட் இல்லையா? நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ல அம்மாவுக்கு புள்ளங்கிறது நீங்க ஒத்துந்தாலும் ஒத்துனாலும் அவளுக்கு தெரியதான் வருது. இது என் புள்ள அப்படின்னு ஒரு தடவையும் ஞாபகப்படுத்தி இவனுக்கு காப்பி கொடுக்கணும், என் புள்ள, இவனுக்கு சாதம் போடணும், இவன் என் புள்ள, நெய் ஊத்தணும், இவன் என் புள்ள, அதனால பருப்பு சாதம் போடணும், இவன் என் புள்ள, அடுத்து சாதம் போடணும், இவன் என் புள்ள, ரசம் ஊத்தணும், இவன் என் புள்ள, அவனுக்கு தொட்டுக்க போடணும், இவன் என் புள்ள, சாதம் போடணும், அப்படி இல்லாம நினைச்சிட்டு இருக்கா. அந்த தாட் அப்படியே இருக்கு, நான் தான் அம்மான்னு. அது பாட்டுக்கு காரியங்கள் நடந்துட்டே இருக்கு. அந்த காரியங்கள் தனியா நடக்கிறது, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த தாய்மை மதர்ஹுட் மாத்திரம் எங்கேயும் அது போவதே இல்லை. அத மாதிரி இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்றது ஆகணும், அது பாட்டு இருக்கணும் இல்லையா? பரமார்த்த ஒரு ஜோக் சொல்லுவான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நேச்சுரலா இப்போ நம்ம எல்லாம் போனோம்னாக்க அகங்கிரக உபாசனை பண்றவனுக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது ஒரு தமாஷா ஒரு ஜோக் சொல்லுவார் அவர். இப்போ நம்ம கிளாஸுக்கு வரும்பொழுது முதல் பெஞ்சில் இந்த சைட்ல லேடிஸ், அந்த சைட்ல ஜென்ஸ், நடுவுல ஞானி அப்படின்னு போர்டு போட்டாருனாக்க பரவாயில்ல, நீங்க எங்க போவீங்க? பார்க்கணும். யாருக்கா தெரியக்கா நேரம் அகம் பிரம்மாஸ்மின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு இங்க உட்கார்ற தைரியம் யாருக்கு இருக்கோ அவன் ஞானி. யாருக்கு தைரியம் இல்ல அவன் என்ன பண்ணுவா, ஜென்ஸை பார்த்து ஜென்ஸ்ல போய் உட்கார்ந்துருவான், லேடிஸை பார்த்து லேடிஸ் போய் உட்கார்ந்துடும். ஏன்னா உண்மை என்ன அப்படின்னாக்க எல்லாரும் பிரம்மம் தான். ஆனா அந்த பிரம்மத்தை பிரம்மம் என்று ஒத்துக்கொள்வதில் அவர்களுக்கு தகராறு இருக்கு. ஏன் அந்த தகராறு இருக்குன்னா, இன்னும் கூட இந்த உலக வாசனையானது அவனை கண்ட்ரோல் பண்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த முக்த சுபாவமானது வரல, அவனுக்கு இன்னும் முமுட்சு சுபாவம் இருக்கிறதுனால ஒரு தயக்கம் இருக்கு இந்த சீட்ல உட்கார்றதுக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா? இதுதான் விஷயம். ஏன்? புருஷ தந்திரமாகத்தான் அவனுக்கு அந்த ஞானமானது இருக்கு, ஆபாசமாகத்தான் இருக்கிறது. அதுவே நேச்சுரலா பண்ணா யார கேட்கறது? நான் தானே ஞானி, நேரம் அங்க உட்காந்துப்பாரு. நான் ஞானி இல்லைன்னு யாருக்காக சொல்ல முடியுமா? நீ ஞானி இல்லையா? நீ ஞானி இல்லை, நீ ஒத்துக்கல, அதுக்காக நான் ஞானி இல்லைன்னு ஆயிடுமா? அப்படின்ற தைரியத்தோட யார் உட்கார்றானோ அவன் ஞானி இல்லையா? நீங்க பேசுறதுனால நீங்க வேணா ஞானி இல்லாம இருக்கலாம், அதுக்காக ஞானி இல்லைன்னு நீர் எப்படியா சொல்ல முடியும்? நான் சொல்றேன் நீரே ஞானி, நீ தான் ஒத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற தைரியம் இருக்கக்கூடியவன் எப்படி உட்கார்ந்துப்பானோ அப்படி இருக்கக்கூடியது ஞானஸ்வரூபம். அது வஸ்து தந்திரம். ஏன்னா அதை மாற்ற முடியாது. ஃபேக்டை எப்படி மாற்ற முடியும்? ஃபேக்டை யாருமே மாற்ற முடியாது. புருஷன் தானே கர்த்தும் சக்கியம் அகர்த்தும் சக்கியம், அதை மாத்தலாம். ஏன்னா இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஹியூமன் பீயிங் கண்ட்ரோலுக்கு அது வஸ்து தந்திரமாக இருக்கிறதுனால வஸ்து பிரம்மம் பிரம்மமா தான் இருக்கும், அது பிரம்மமா தானே இருக்கும். அது பிரம்மத்தை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படின்ற ஒரு நினைப்பு, அது கன்விக்ஷன், அந்த நிதித்தியாசனமானது அவனுக்கு இருக்கு. இவனுக்கு இன்னும் அந்த நிதித்தியாசனம் வராதனால அந்த தியான வயசா அந்த நிதித்தியாசனத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால புருஷஸ்ய இச்சையா கர்த்தும் அகர்த்தும் கர்த்தும் அந்நியதா சக்கியா உபாஸ்திஹி. இப்படி உபாஸ்திஹினா உபாசனா, உபாசனையை இப்படி புருஷனுடைய இச்சையை டிபெண்ட் பண்ணி வில் பேஸ்டா இருக்கிறதுனால இதை பண்ணலாம், பண்ணாம போகலாம், வேறு விதமாக பண்ணலாம். ஆகையினால அதஹா நித்தியம் குறியாது. அதனால இது போயிட போறதுன்ற பயத்துல அவன் டெய்லி அகம் பிரம்மா அப்படின்ற வித்திய அகமித்யேவ விபாவையே பவானி அப்படின்னு இவன் டெய்லி நினைச்சுக்க வேண்டியிருக்கு. நான் தான் அம்பாள், நான் தான் அம்பாள், நானே அம்பாள் அப்படின்னு அகங்கிரக உபாசனையாக நித்தியம் குறியாத் பிரத்யேக சந்ததி. இது எப்பொழுதும் சந்ததியா பிரவாகமா தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும்பா. தாம்பா இந்த உபாசனையினுடைய ஒரு நேச்சர். அப்புறம் வேதாத்தியாயி, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற. வேதாத்தியாயி அப்ரமத்தஹ அதீதே ஸ்வப்னே அதிவாசதஹ ஜபிதா து ஜபத்யேவ ததா தியாதாபி வாசயேத். வேதாத்தியாயி, இந்த வேத பாடசாலையில இந்த பசங்க எல்லாம் சேர்த்து விட்டா, அத்தியனத்துக்கு சேர்த்து விட்டா, சின்ன வயசுல அவளுக்கு அந்த காலத்துலலாம் 7 வயசு ஆயிடுச்சுனாலே கொண்டு போய் வேத அத்தியனத்துல விட்டுடுவா. அதுக்கப்புறம் அவன் அம்மா அப்பாவோட இருந்தான்னாக்க இந்த ஸ்பூன் ஸ்பீடிங் எல்லாம் நடக்கும். அம்மா அவனுக்கு அப்பப்போ பசஞ்சு கொடுப்பா, அது சாப்பிட்டு இப்படி எல்லாம் போயிடும்.
ஆகையினால இவனை கொண்டு போய் 7 வயசுல விட்டுட்டா அங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பசங்களையும் பார்த்து இவாளே கத்துண்டு இவாளே கிணத்துல போய் தண்ணி எழுத்து காத்தால 5 மணிக்கு குளிக்கணும், 4 மணிக்கு எழுந்து குளிக்கணும், இவனே வேதம் சொல்றதுக்கு வரணும், இவனே அந்த சமித்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமிதா தானம் பண்ணணும், இவனே சாப்பிட கூப்பிட்டான்னா போய் தட்ட அலம்பிட்டு போய் அங்க உட்காரணும், இவனே தான் பசஞ்சு சாப்பிடணும், எல்லாம் அப்படியே கத்துக்குவான் இல்லையா. அவனுக்கு வேலையே என்ன, வேத அத்தியனம் தான் வேலை. காத்தால வேதம், மத்தியான திருவை, சாயங்காலம் கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுப்பார். இப்படி காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டே இருப்பான். எப்படியும் ஒரு 10 வருஷம் வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டே இருக்கணும். காத்தால வேதத்தை முடிச்சாலும் அவர் பதம் சொல்லி தருவார், பதத்தை முடிச்சா கிரமம் சொல்லி தருவார், கிரமத்தை முடிச்சா ஜடம் சொல்லி தருவார், ஜடைய முடிச்சா கணம் வரைக்கும். இப்படி கணாந்தம் வாசிக்கணும் அப்படின்னாக்க எவ்வளவு எஃபர்ட். எப்ப பார்த்தாலும் அவனுடைய சிந்தனை வேற எதுவும் லீவு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்கேயே உட்காந்துக்கிறது தான். சண்டே ஹாலிடே, என்ன 95 ரெஸ்ட், அதெல்லாம் நம்மளுக்கு. அங்க இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி சொல்லிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த மைண்ட் செட்ல அந்த வேத அத்தியாயனம் ஓடிட்டே இருக்கு இல்லையா. அதே மாதிரி பிகாஸ் சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அந்த அப்படியே அந்த வேத அத்தியாயனமானது அப்படியே உள்ள போய் இறங்குறது இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவன் அப்ரமத்தஹா இல்லையா. அப்ரமத்தஹா, பிரமாதம் அப்படின்னாக்க கேர்லெஸ்னஸ் இல்லையா. கேர்லெஸ்னஸ்னா கொஞ்சம் கூட தவறுதல் இல்லாம. ஏன்னா வேதத்தை படிக்கும் போது ஒரு ஸ்வரம் மாறிட்டுன்னா கூட அனர்த்தங்கள்லாம் விளையும். அதனால இவனுக்கு ராப்ட் அட்டென்ஷன்ல தான் இவனால வேதத்தை சொல்ல முடியும். இல்ல ஒரு 10 பசங்களோட இவன் சொல்லும் போது இவன் மாத்திரம் தப்பா சொன்னான்னா ஸ்வரம் வாத்தியாருக்கு தெரிஞ்சு போயிடும். எங்க கவனம் அப்படின்வார். சோ இந்த கவனக்குறைவே இல்ல. கவனக்குறைவுக்கு பேரு பிரமாதம்னு பேரு இல்லையா. தமிழ் பிரமாதம் வேற, சம்ஸ்கிருத பிரமாதம் வேற இல்லையா. கவனக்குறைவு, செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்யலையானால் அதுக்கு பேர் பிரமாதம்ன்ற தோஷம். இப்படி இவன் அப்பிரமத்தகா, ஒரு கவனக்குறைவும் இல்லாதவன், அவ்வளவு திடமான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடியவன் இல்லையா. அப்பிரமத்தகா. இவன் எப்படி வேத அத்தியாயி, கவனக்குறைவு இல்லாமல் வேதத்தை அத்தியனம் பண்ணி கொண்டிருக்கிறவன். இவனுக்கு அதிவாசிதகா இல்லையா. அந்த இம்ப்ரெஷன் ஆனது, அதிவாசதகா அப்படின்னா அந்த வாசனையானது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா இவங்கிட்ட அப்படி சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அப்படி போய் இறங்கி அதிவாசத்தகா இறங்கி இருக்கு. அவனுக்கு சொப்னே அப்படி, சொப்னத்துல கூட அவனுக்கு அந்த வேத அத்தியனமே வந்து. அந்த வேத அத்தியனம் செய்யறவர்களை அவ்வளவு கேர்ஃபுல்லா பண்றதுனால அதுல அதிவாசத்தகா திடமான அந்த வாசனை இருப்பதுனால சொப்னத்துல கூட அவன் தவறுதல் இல்லாம வேதத்தை சொல்றான். அந்த தப்பு சொப்னத்துல கூட வரமாட்டேங்குது இல்லையா. அப்படி ஏன் அந்த அளவுக்கு அவனுடைய மைண்ட் என்கிராஸ்ட் இன் வேத அத்தியனம் அப்படியே இருக்கு. வேத உபாசனை அவன் பண்ணி 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 சப்கான்சியஸ் மைண்ட்ல கூட அவனுக்கு அந்த சொரத்தோட அந்த வேத அத்தியனமானது வருது. அது எப்படி வருது அப்படின்னா சொப்னத்துல கூட வருது. சொப்னத்துல கூட அது படிச்சு 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 அப்படி வருது. ஜபிதாச்சு இன்னொரு எக்ஸாம்பிள். இது ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டு வேத வாசனையினுடைய இம்ப்ரெஷனை வைத்துக் கொண்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இது புரியறதுக்கு ஈஸின்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. நல்ல பக்தன் ஒருத்தர் தான், எப்பொழுதுமே கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா ராமான்னு ராம ராமா ராம ராமான்னு அவர் பாட்டுக்கு கோடி ஜபம் பண்ணார் ஐயர்வாள் இல்லையா. அப்படி கோடி கணக்கா ராம ஜபம் பண்றவாளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்கும், அந்த ராம ஜபமே தான் இருக்கும். அவ தூங்கினாலும் வளரினாலும் ராமா ராமா அப்ப ஐயோ ராமா அப்படின்வான் இல்லையா. அதே மாதிரி நார்த் எல்லாம் போனீங்கன்னா டெலிபரேட்டாவே இதை பண்ணுவாங்க. இந்த ரிஷிகேஷ் ஹரித்வார் எல்லாம் போனீங்கன்னாக்க கரெக்டா 11 மணிக்கு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுப்பாங்க அங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்திலாம். அதனால அங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா அங்க போனா பயிற்சிக்கலாம். ஏதாவது ஒரு ஆசிரமத்துல 11 மணிக்கு அதை கொடுப்பாங்க. கொடுக்கும்பொழுது அவ எப்படி பரிமாறுவான்னா ரோட்டி ராம் ரோட்டி ராம் ரோட்டி ராம்,
சப்ஜிராம் சப்ஜிராம் சப்ஜிராம், எல்லாத்துக்கும் ஒரு ராம் இல்லையா? அவளுக்கு சாதாரணமா அந்த ரோட்டியே கூட ரோட்டி ராம் அப்படின்வாங்க, சப்ஜியை கூட சப்ஜிராம் சப்ஜிராம் சப்ஜிராம்னு சொல்லிதான் அவன் போட்டுன்னு போவான். அப்படி இந்த ராமன்ற ஒரு சப்தமானது வாழ்க்கையில அப்படியே வந்து 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 அவளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல கூட அந்த ராம ஜபமே இருக்கும். ஜபிதா து ஜபதி ஏவ அப்படின்னார். எப்படி ஜபம் செய்து கொண்டே இருப்பவர்கள் அந்த கருத்திலேயே அப்படியே சொல்லி சொல்லி ஜபிச்சுட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வாய் முணுத்து கொண்டே இருக்கான், ராம 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 ராமா. 2 காரியம் செய்வார்கள், ஆனாலும் இந்த ராமர் முணுமுணுப்பு மாத்திரம் அவளுக்கு போகவே போகாது. அதே மாதிரி இந்த 2 எக்ஸாம்பிள், வேதத்தியனம் செய்பவர்கள் எப்படி அந்த வாசனையினால சொப்னத்துல கூட அவன் தவறுகள் இல்லாம அந்த வேதத்தை சொல்லுகிறானோ, அந்த அளவுக்கு அவனுடைய கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு ரெண்டுமே என்கிராஸ்டா இருக்கோ, அதே மாதிரி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய கான்சியஸ் மைண்ட்லயும் சப்கான்சியஸ் மைண்ட்லயும் எப்படி அந்த ராமர் ராம 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 அப்படின்னு ஓடிட்டு இருக்கோ, அதே மாதிரி ததா அதே மாதிரிதான் தியாதா அபிவாசையே. இப்படித்தான் இந்த நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணக்கூடியவனும் இந்த திருடமான தியான வாசனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வாசையே இப்படி ஒரு இம்ப்ரெஷனை பண்ணி கொள்ள வேண்டும். அதனால லைஃப் லாங் இவன் பண்ணிக்கொண்டே இருக்கான். ஆமிருத்தி தாரையே அப்படின்னு 78 சொன்ன மாதிரி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் அதனுடைய விஸ்தரிப்பு சொல்றார். விரோதி பிரத்யம் த்யக்த்வா நைரந்தர்யேன பாவயன் லபதே வாசனா வேஷாத் ஸ்வப்னாதௌ அபி பாவனாம். அவனுக்கு விரோதி பிரத்யம் நன்னா தெரியுது, அகம் சம்சாரி அப்படின்னு அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் டெலிபரேட்டா நான் என்ன பண்றேன், என்கிட்ட இருக்கக்கூடிய விரோதி பிரத்தியம் தியக்த்வா இல்லையா, நான் அகம் சம்சாரி, நான் இங்க ஜபத்துக்காக உட்கார்ந்து இருக்கேன், என்னுடைய மனசு அங்க இங்க போகும் அப்படின்னு தெரிஞ்சா கூட அது எல்லாத்தையும் இருக்கிறான். ஏன்னா ஜபம் சீரியஸா பண்ணணுமே அப்படின்ற விரோதி பிரத்திய விரோதமான எண்ணங்களை எல்லாம் தியக்த்வா அப்படியே எல்லாம் தள்ளிப்போ அப்படின்னு ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டு அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நைரந்தரியேன நிரந்தரமாக இடைவெளி இல்லாமல், நைரந்தரியம்னா விட்டு விட்டு இல்லாமல், விட்டு விட்டு இடைவிடாமல் இல்ல, நைரந்தரியம்னா அது விடாம பாவையன் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான். அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் நிர்குண பிரம்ம உபாசனையை பண்ணிக்கொண்டே இருக்கான். அப்படிப்பட்ட அவர்களுக்கு லபத்தே வாசனாவேஷாத் பாவனாம், இந்த பாவனையானது இந்த வாசனையினால அந்த தியானமானது ரிப்பீட்டடா நிர்குண பிரம்மத்தை பண்றதுனால அந்த பிரம்ம விருத்தியானது சம்பாதி பிரம்ம திருஷ்டியாக இருந்தாலும் இல்லையா, அது எப்படி அந்த காலேச்சமாம் இல்லையா அனுஸ்மர அப்படின்னு சொல்ற மாதிரி சாகர வரைக்கும் அதை பிடிச்சுட்டாங்க, அப்படியே பண்ணிக்கொண்டே இருக்காரு. அப்படி பண்ணி பண்ணி பாவனாம் வாசனாவேஷாத்து அந்த 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 இம்ப்ரெஷன்னால அப்படி பண்ணி 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 அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது போய் இறங்கின அந்த வாசனா ஆவேஷாத், அந்த ஆவேசத்தினால அந்த பலத்தினால அப்படி பண்ணி 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 உபாசனையை பண்ணி பண்ணி ஆவேஷாத் ஸ்வப்னாதவபி லபத்தே, ஸ்வப்னத்துல கூட அவனுக்கு அந்த அகம் பிரம்மாஸ்மி தியானமானது வருகிறது. இதெல்லாம் பெரிய விசேஷங்கள் இல்லையா? அந்த ஞானிகளுக்கெல்லாம் இப்படி எல்லாம் அனுபவிக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்திருக்கோம். நம்ம ஜெகதீஸ்வர சாஸ்திரியினுடைய டெத் பெட்ல இருக்கும்பொழுது அவர் உலர்ற வார்த்தைகள் என்னன்னாக்கா பிருகதாரண்யக வார்த்தை தான் அவருக்கு டெத் பெட்ல இருக்கும்போது வருது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க அப்படி படிச்சு 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 அந்த பிருகதாரண்யக உபநிஷத்துல ஒரு அத்தாரிட்டியா இருந்து வாத்தியத்தை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த சமயத்துல கூட அவளுக்கு அந்த வார்த்தை தான் வருது இல்லையா? அவ வளர்றான்னு நினைச்சு நம்ம பார்த்தான்னாக்கா அவ வாயில இருந்து வரக்கூடியது பிருகதாரண்யக. இப்படி அவளுக்கு வாசனா ஆவேஷாத்து பாவனாம் லபத்தே
சொப்னாதௌ அந்த ஆதி சப்தம் இருக்கிறதுனால தைரியமா சொன்னேன் நான். ஆதி சொப்னம் முதலானதிகள் கூட மூர்ச்ச டெத் பெட் முதலானவைகளில் கூட இந்த தியானமானது அவளுக்கு பரிபக்குவமாக கிடைக்கிறது அப்படின்றது அர்த்தம் இல்லையா. இப்படி விரோதி பிரத்யம் தியக்த்வா நைரந்தர்யேன பாவயன் லபதே வாசனா வேஷாத் ஸ்வப்னாதௌ அபி பாவனாம் அப்படின்னு சொன்னார். சரி, இப்படி இருக்கக்கூடியவர்கள் பாருங்க, எத்தனையோ உடம்புல பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த உபாசகன் பாருங்க, அந்த திருடமான ஒரு உபாசனையில இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கவலையே படுறதில்லை. எவ்வளோ வேலைகள் இருக்கு, இருந்தால் அதெல்லாம் கிடையாது. காத்தாலேருந்து நம்ம காரியத்தை பண்ணிட்டு தான் இந்த காரியத்தை பண்ணணும்னு ஒரு விடாப்பிடியாக ஒரு எஃபர்ட் போடுறான் இல்லையா. அவனை பத்தி சொல்றது, புஞ்சானோபி நிஜாரப்தம் ஆஸ்தா அதிசயதோ அனிஷம் ஜாதும் சக்தோ ந சந்தேஹா விஷயவ்யசனீயதா. நிஜ ஆரப்தம், நிஜமா உண்மையான ஆரப்தம்னா பிராரப்தம், நிஜமான பிராரப்தம் அப்படின்னா பவர்ஃபுல் பிராரப்தம். அவனுக்கு எத்தனையோ விதமான துக்கங்கள்லாம் இருந்துட்டே இருக்கு அவனுக்கு இல்லையா, அவனுக்கு எல்லாம் இருக்கா. ஆனாலும் அவன் என்ன பண்றான், புஞ்சானஹா அப்படி இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு என்ன அப்படி. ஆனாலும் சந்தியாவந்தனத்தை காத்தால போட்டுருக்கான், உடம்பு படு படு படுன்னு கெஜருது என்ன. ஆனாலும் என்ன பண்றான், அந்த காரியத்தை பண்றான். அதே மாதிரி இந்த உபாசகனானவன் நிர்குண பிரம்ம உபாசனத்தை நிஜ ஆரப்தம் இருந்தா கூட தன்னோட பிராரப்தத்தை புஞ்சானஹா அப்படி அந்த பெயினை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஆஸ்தா அதிசயா, அந்த ஆஸ்தா அந்த கமிட்மெண்ட் இல்லையா, அதிசயம் அந்த இன்டென்ட் கமிட்மெண்ட் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஆஸ்தா அந்த பிடிமானம் இல்லையா, இன்டென்ஸ் கமிட்மெண்ட் இல்ல, அதை வச்சுட்டு அதெல்லாம் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்வரன்னு பகவான் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு காலத்திலையும் நான் கீத வாக்கியத்தை விடமாட்டேன், அவரையே நினைத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு பலவத்தாக இருக்கா வருகிறார். இன்டென்ஸ் கமிட்மெண்ட் ஆஸ்தா திசயதா அனிஷம், அனிஷம்னா எப்பொழுதும் இல்லையா. கணபதி மகாகணபதி விநாயகம் அனிஷம் அப்படின்னு ஒரு பாட்டு, எப்பொழுதும் அந்த விநாயகரையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அனிஷம் எப்பொழுதும். ஜாத்தும் சக்தஹா இல்லையா, ஈ கேன் பிராக்டிஸ். எவ்வளவு பிடிமானத்தினால பிராரப்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டென்ஸ் கமிட்மெண்டினுடைய பலத்தினால அவன் ஜாத்தும் சக்தஹா, அவன் ஹீ கேன் பிராக்டிஸ். அதுதான் பியூட்டி. அப்படியே பழகிடும் அந்த மனசு, அப்படி பண்ணி 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 அது அப்படியே அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது ஒரு விஷயமே தெரியாது. அவனுடைய மைண்ட் வில் பி டியூன்டு டு தட் அப்படி நடத்தது. அதுல இதோட புடிச்சு போச்சு வார்த்தை என்ன சந்தேகா, இது தனியா பிடிச்சுக்கணும். விஜாரப்தம் புஞ்சானஹா ஆஸ்தா அதிசயா அனிஷம் ஜாத்தும் சக்தஹா அப்படி பிரிக்கணும். நிஜாரப்தம் தன்னுடைய பிராரப்தத்தினுடைய கஷ்டங்களை அவன் அனுபவித்து புஞ்சானஹா அப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஆஸ்தா அதிசயத்தா அந்த இன்டென்ஸ் கமிட்மெண்டினுடைய பலத்தினால அனிஷம் எப்பொழுதும் ஜாத்தும் சக்தஹா அவனால தியானம் செய்து கொண்டிருக்க கூடிய முடியும் இல்லையா. ந சந்தேகா, அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இது எப்படி, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாதான் சார் புரியும். யதா விஷயவ்யசனி அப்படின்னா, வியசனி அப்படின்னாக்க அப்சஷன் இல்லையா. அந்த காரியத்துல ஒரு அப்சஷன் வந்துடுத்தே ஆனால் அவன் எப்படி இருப்பான், விஷய வியசனி. விஷயத்துல லௌகீகமான எக்ஸாம்பிள், லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு அப்சஷன் எப்படி இருக்கிறவன் அதுலயே பிடியா இருப்பான் இல்லையா. இந்த சின்ன பசங்க எல்லாம் கம்ப்யூட்டர் ஆடிட்டு இருக்கும் பொழுது என்ன பசி தாகம் நீங்க கூப்பிட்டது அது கூட தெரியாது. நீங்க கூப்பிட்டு பாருங்களேன், டேய் சாப்பிடுவாடா கூப்பிட்டா கூட அவங்க they are so engrossed in that விளையாட்டு நம்ம என்ன புறத்துல நடக்கிறதுன்னு தெரியாது. so much obsessed with it இல்லையா.
அதுலயே இருக்கும்போது எது நடக்கிறதுன்றது தெரியாது. ஊனி ஒரு காரியத்துல பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவனுக்கு என்ன பண்றது, என்ன டைம் தெரியல, அது தெரியல, எதுவுமே தெரியல. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? பாமதிக்காரர் அவ்வளவு பெருசா எழுதிட்டு ஒய்ஃபை பார்த்து நீ யாருன்னு கேட்டாரு. அப்படின்னா இவ சோ என்கிராஸ்ட் இன் ரைட்டிங் சூத்திரபாஷ்யம், அவர் எல்லாத்தையும் எழுதிட்டு ஒரு அம்மா அப்பப்போ வந்து காஃபி சாப்பாடு நீ யாருன்னு கேட்டோன்னே நான் தான் பாமதியும் பொண்டாட்டி சொன்னார். ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோம்னா அவ பேரையே வச்சாரு அந்த புஸ்தகத்துக்கு இல்லையா? இப்படி ஒரு காரியத்துல ஈடுபடும் பொழுது அந்த அப்சஸ்டா இருக்கும்போது வியசனின்னு அதுக்கு பேர் தான். வியசனின்னா அப்சஷன். அந்த அப்சஷன்ல இருக்கும்போது விஷயத்துல இருக்கக்கூடியவன் இருக்கும் பொழுது எப்படி என்னத்தை பண்ணியிருந்தாலும் அதுலயே விடாப்பிடியாக இருக்கிறானோ அப்படிதான் இந்த உபாசகனும் நிர்குண உபாசகனும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த வியசனி அப்படின்ற பதத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். பரவ்யசனி நாரி யக்ராபி கிருஹ கர்மணி ததேவாஸ்வாதயதி அந்தஹ பரசங்கரசாயனம். பரவ்யசனி நாரி, இல்லையா? இத ரொம்ப ஜாகிரதையாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இல்லையா? பர அப்படின்னாக்கா அந்யஹா, வியசனி, பர வியசனி ஞாரி. பரமாக அந்நியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வியசனி அப்சஷன்னால அந்த நாரி அந்த ஸ்திரீயானது அவனையே நினைத்து கொண்டே இருக்கிறார். அவனையே நினைத்து கொண்டு எக்ராபி ஈடுபாடோட செய்திருந்தா கூட, எதை ஈடுபாடோட செய்யறா? கிரக கர்மணி, கிரக கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்கா. அவ வாட்டுக்கு பெருக்கிட்டு இருக்கா, அவ வாட்டுக்கு பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்கா, அவ வாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்கா இல்ல, கரெக்டா காஃபி போடும்போது சர்க்கரையை போடுறா, சாம்பார் போடும்போது கரெக்டா சால்ட் போடுறா. ஆனா புத்தி எல்லாம் எங்க இருக்கு? அவங்கிட்டயே இருக்கு இல்லையா? அந்த பரபுருஷன் கிட்டயே அவனுடைய அப்சஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்திரீ மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த கதை இருக்கு. இப்படியும் சொல்லலாம். இது கொஞ்சம் நல்ல இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னாக்க எப்பொழுதுமே இவர்களுக்கு இந்த கவலை இருக்கும் பொழுது தன்னுடைய பசங்களையே நினைச்சிட்டு காரியத்தில் ஈடுபடுவாங்க. அவன் என்னன்னா போய் சேர்ந்தானா, போய் கரெக்டா போய் இறங்கியிருப்பானா, அவன் போய் இன்டர்வியூக்கு போயிருப்பானா, அவனுக்கு கிடைக்குமா அப்படின்னு நல்லதாவே எடுத்துக்கலாமா? புத்தி எல்லாம் அங்க இருக்கும். ஆனா இங்க காரியங்கள் கரெக்டா பண்ணுவான். அருவாமனை நினைச்சா கையெல்லாம் வெட்டிக்க மாட்டா, கரெக்டா காய்கறின்னு இருக்குவா இல்லையா? இப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் அப்சஷனுக்கு. நம்ம கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிள், பாமதி எக்ஸாம்பிள் மாதிரி. இப்படி இல்ல இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் வேணா, இந்த கோபிகள்லாம் என்ன பண்ணா பாகவதத்துலன்னா, தன்னுடைய காரியங்களை செய்துட்டே இருந்தாலும் அவளுடைய புத்தியெல்லாம் எங்க இருந்தது? அந்த கிருஷ்ணகிட்டே தான் இருந்தது. கிருஷ்ணனையே நினைத்து கொண்டு இந்த கோபிகள்லாம் சொன்னாங்க. அப்படி வச்சுட்டு பார்க்கணும். பரவியசனி நாரி, அந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் எப்படி அந்த பரனான அந்த கிருஷ்ணனையே அப்சஸாய் இருந்தார்களோ, வியசனி அதிலேயே ஆசை வைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஜக்ராபி கிரக கர்ப்பணி, காரியத்துல ஈடுபட்டு அவாவது கரெக்டா தயிர் கடையிறாங்க, தயிர் எடுக்கிறாங்க, எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா உள்ள எப்பொழுதுமே அந்த கிருஷ்ணர் 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 அப்படின்னு அதிலேயே ததேவ ஆஸ்வாதயதி, அந்த சுகத்தையே அனுபவித்துக் கொண்டே இருக்க. ஆஸ்வாதம் அப்படின்னாக்க ரிலீஷ், அந்த டெஸ்ட். எந்த டெஸ்ட்? அவனையே நினைக்கக்கூடியதான ஒரு டெஸ்ட். ததேவ இல்லையா? அதையே சுகத்தையே, அந்த சுகத்தையே ஆஸ்வாதயதி அந்தஹா, உள்ளுக்குள்ள அதையே அந்த சுகத்தையே அசை போட்டுட்டே இருக்காங்க, ரசித்துக் கொண்டிருக்கார்கள். இதுக்கு பேர் தான் பரசங்க ரசாயனம். இதுதான் அந்த ரசாயனம், ரமித்துக் கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு சேஞ்ச். இதுதான் ரசாயனம். இந்த ரசாயனம் பரசங்க ரசாயனம், அவனோடையே இருக்க மாதிரியே ஒரு நினைப்பு ஈடுபட்டு இருக்கா கூடபடியா ரசித்துக் கொண்டே இருக்கா அப்படின்னு. இது யோக வாசிஷ்டத்தினுடைய ஒரு ஸ்லோகம். இது அவர் தான் இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துட்டார். இப்படி உபாசகன் நிர்குண உபாசனையே பண்ணிக்கொண்டே இருக்க இப்படி எல்லாம் கதைகள்லாம் சொல்லி அப்படி எப்படி அந்த புதுசா கல்யாணம் ஆனவனுடைய அவனுடைய ஸ்திரீ மேலேயே ஒரு ஆசையோடய ஆபீஸ்ல பண்ணிட்டு இருக்கானோ,
வீட்டுல வேலை செய்யறவங்க ஆட்காரன் பத்தியா அந்த மோகத்தினால பண்றா அத மாதிரி, அல்லது கோபியானவள் எப்படி கிருஷ்ணனை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அப்படி எப்படி இந்த சின்ன பசங்க எல்லாம் கம்ப்யூட்டர் ஆடுகிறார்களோ அப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு போது அதையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்றத பார்த்தோம். அப்படித்தான் இந்த நிர்குண உபாசகனும் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றார். பரசங்கம் ஸ்வாத்யந்த்யா அபினோ கிருஹகர் மததே குந்தி பவேத் அபிது ஏதத் ஆபாதேனைவ வர்த்ததே. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் கவனிங்க. இப்படி இருக்காங்க ரைட்டு, ஒரே அந்த அவனையே நினைச்சிட்டு காரியத்தை பண்ணிட்டு இருக்கும் போது காரியம் கரெக்டா நடக்குது இல்லையா? காபிக்கு கரெக்டா சக்கரை போட்டா உப்பு போடல, சாம்பாரும் கரெக்டா தான் வச்சிருக்கா சக்கரை போடல. இருந்தாலும் பரசங்கம் சாத் இல்லையா, அயந்தியா சுவாதயந்தியா அப்படி பரனுடைய அந்த சங்கத்தை சுவாதயந்தி இல்லையா, அதையே ரசித்துக் கொண்டிருந்த பொழுதிலும் அப்படி பரசங்கம் சாதயந்தியா அப்படி நோ கிருஹகர் மததே. நோ ந பிளஸ் உ நோ இண்டிகே நாட். அவ என்ன பண்ணா டெபினட்டா கிரக கர்மாவை அந்த வீட்டு கர்மாவை நோ குண்டி பவேத், நோ அண்ண குண்டி பவேத் அப்படின்றது கீழே எடுத்துக்கணும். பரசங்கம் சுவாதயந்தியா அப்படி பரசங்கத்தினை ரசித்துக் கொண்டே இருந்த பிரசன்ட் கண்டி சுவாதயந்தியாபி கண்டினியூஸாக பண்ணிக்கொண்டிருந்த போதிலும் அவ ஒரு காரியம் பண்றா. என்ன? கிரக கர்மம் தத்தே ந குந்தி பவே. அது அவளுடைய காரியமானது குறைவாகவே குந்தி பவத்தை, அது கெடுக்கவே இல்லை. இது இல்லையா, அது கெடுக்கவே இல்லை. அப்பித்து ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, இது அப்பித்து ஏதத்து இப்படி எல்லாம் இருந்தாலும் ஏதத்து ஆபாதனைவ வர்த்ததே, ஆபாதனையேவ வர்த்ததே. அது ஆபாததா அப்படின்னு சொன்னா மேல் பார்வைக்கு தான் அப்படின்னு அவளுடைய முழு ஈடுபாடு இருந்தது அந்த வீட்டு வேலை இல்ல. ஆனா நீங்க பார்த்து இங்க வந்தாங்க எல்லாரும் பார்க்கும்போது அவ பெருக்கிட்டு தான் இருந்தா, சமைச்சுட்டு தான் இருந்தா, அவ எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு தான் இருந்தா. ஆனாலும் அந்த புத்தி மாத்திரம் எங்க இருந்தது? அந்த பரங்கிட்ட தான் இருந்தது அந்த அம்மாவுக்கு இல்லையா? இதுதானே லோகத்துல இருக்க. ஆனா அவளுடைய காரியத்துல ஒன்னும் குறவில்லை. இருந்தாலும் இதை நீங்க முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏதோ நினைச்சிட்டு ஏதோ காரியத்தை பண்ணான்றது இருக்கதானே இருக்கு. ஆபாததா தான் அவ செய்திருக்கணும், அதை ஃபுல்லா இன்வால்வ் பண்ணி செய்யல இல்லையா? கிரக கிருத்திய வியசனி யதா சம்யக் கரோதி தத். உண்மையான வீட்டு வேலையில இருக்கா அம்மா, அவளுக்கு நிறைய பசங்க. அந்த அம்மாவுக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. ஆல்வேஸ் அவளுக்கு சமைக்க வேண்டியது, பண்ண வேண்டியது, பசங்களுக்கு ஃபீட் பண்ண வேண்டியது, இப்படியே தான் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தாங்க. அவளுக்கு வேற சிந்தனையே கிடையாது. இது பண்ணணுமா அது பண்ணணுமா அந்த ஆசைகள்லாம் கிடையாது. அங்க போனோம் இங்க போனோம், சினிமாவுக்கு போனோம், டிராமாவுக்கு போனோம், அங்க போனோம் இங்க போனோம், அதை அனுபவிக்கணும் இல்ல, வெறும் ஆத்து வேலை அவ்வளவுதான். கிரக கிருத்திய வியசனினி. அவளுக்கு அப்சஷன் எங்க இருக்கு? கிரக காரியம்தான். வேற எங்கேயும் அந்த பரவிய நாரி பர புருஷன்கிட்ட இருக்கக்கூடிய வியசனி மாதிரி இல்ல. இவ என்ன பண்றா? டிஃபரண்ட் கேட்டகரி, ஞானி கேட்டகரி. கிரக கிருத்திய வசனி, வீட்டு காரியங்களையே 100% ஈடுபட்டவள். இவளுக்கு புத்தி எல்லாம் அங்க இங்கெல்லாம் போல, இதே காரியத்துல ஈடுபட்ட. யதா சம்யக் கரோதி, அவ எப்படி செய்யறாளோ அதோட நீங்க கம்பேர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வீட்டு காரியத்துல ஒரு செல்ஃப் எதிர்பார்ப்புமே இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவள் எப்படி சம்யக் நன்றாக கரோதி இல்லையா, எப்படி அதை நன்றாக செய்வாளோ அப்படி பரவசனை பண்றான்னு நம்ம சொல்ல முடியுமா? பரவியசனி தத்துவத்து ந கரோதி. அவ இதே மாதிரி இவளுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட்ட அந்த மாதிரி வேலை செய்யற ஸ்திரீக்கு கொடுக்க முடியுமோ? கொடுக்க முடியாது. ஆனா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா காரியம் பண்ணிட்டே இருக்காங்க. அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ரெண்டு பேருக்கும் ஒண்ணு. ஞானிக்கு அகம் பிரம்மாஸ்மி விருத்தி இருக்கு,
உபாசகனுக்கு அகம் பிரம்மாஸ்மி இருக்கு. ஆனா இவனுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கு, இவனுக்கு ஆபாசம் தான் இருக்கு. அவன் இன்னும் கொஞ்சம் அது ஞானம் வர வரைக்கும் இவன் இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியிருக்கு. அவனுக்கு அதை நம்ம அந்த உபாசக கிரகிருத்திய வியசனி யதா வீட்டு காரியத்திலேயே அப்சஷனாக ஈடுபாடோட இருக்கக்கூடியவள் எப்படி யதா சம்யக் கரோதி தத்து அவ எடுத்த தத் காரியம் சம்யக் கரோதி அவ எப்படி அதை எவ்வளவு அழகாக பண்ணிக்கிறானோ அது அவ ஒரு பக்கம். ஆன் தி அதர் ஹேண்ட் பரவியசனி நாரி பரனிடம் ஆசை வைத்துக் கொண்டிருக்கும் அந்நிய புருஷன் கிட்ட அந்நியமான ஒரு தன்னை விட வேறான அந்நியமான ஒரு ஆள் மேல ஆசை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள், அப்சஷனை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் தத்வத்து அந்த கிரகிருத்திய திசனீவத்து ந கரோத்தியவ அதை செய்ய முடியாது இல்லையா. சர்வதா எப்பொழுதும் அதே மாதிரி அவளோட நீங்க பண்ண முடியுமா இல்லையா, பண்ணவே முடியாது. சர்வதா அவளோட நீங்க இவ்வளவு சேர்க்க முடியுமா, பண்ண முடியாது. ஏவம் இல்லையா, இப்படித்தான் ஜானைக நிஷ்டோபி லேசாத் லௌகிகம் ஆச்சரேத். இதே மாதிரிதான் தத்துவ ஞானத்துல இருக்கவன் அவனுக்கு ஷோரா தெரியும் அகம் பிரம்மாஸ்மின். அவன் ஒண்ணு எஃபர்ட் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்கடா. அவன் பாட்டுக்கு எந்த காரியத்துல வேணாலும் ஈடுபாட்டோட இருக்கலாம். அவனுக்கு இட் இஸ் நாட் கோயிங் டு மேட்டர். ஏவம் ஜானைக நிஷ்டஹாபி லேசாத் லௌகிகம் ஆச்சரே தத்துவவித்து அவிரோதித்வாது லௌகிகம் சம்யகாச்சரே. தத்துவஞானி செய்யக்கூடிய உலக காரியங்களும் இந்த ஞானத்துல செய்திருக்கக்கூடிய காரியங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கு. அவன் ஞானியானவன் எதற்கும் கவலைப்படாததுனால அவனுடைய ஃபுல் மைண்ட போட்டு அவன் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள அகம் பிரம்மான்றது நல்லா தெரியும். எப்படி இந்த அம்மாவானவளுக்கு நன்னா தெரியறதோ தம் புள்ளதான்னு தெரிஞ்சுட்டு அவனுக்கு ஒரு தடவையும் நினைத்து கொள்ள வேண்டியல, என் பையனுக்கு காப்பி கொடுக்குறேன், என் பையனுக்கு டிகாஷன் போடுறேன், என் பையனுக்கு பாலை கலக்குறேன், என் பையனுக்காக சக்கரை போடுறேன், என் பையனுக்காக காப்பி கொடுக்க போறேன், என் பையனுக்காக காப்பி எடுத்துன்னு போய் வைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நேச்சுரலா வருது. அந்த அம்மா அப்படின்ற ஸ்தானமானது மதர்ஹுட் ஆனது அப்படியே செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கோ அத மாதிரி இந்த ஞானிக்கு தத்துவ ஞானிக்கு நான் பிரம்மம் என்ற ஒரு காரியம் இருக்கிறதுனால அவன் எந்த காரியம் செய்தாலும் சம்யக் கரோது பிரகிருத்திய வியசனீவத்து சம்யக் வியசு. இந்த உபாசகனோட பரவியசனி சித்தனாக இருக்கிறதுனால அது எங்க போயிடுமோ போறதுனால செய்யற காரியங்கள்லாம் ஆபாதத்துக்காக செய்யறானே தவிர அந்த சம்யக்காக செய்வதில்லை, மேலோட்டமாக செய்கிறானே தவிர சம்யக்காக செய்வதில்லை அப்படின்னு திருஷ்டாந்தத்துக்கும் தாஷ்டாந்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஏன் விரோதம் இல்லாம இருக்கு உபாசகனுக்கும் இருக்கு அப்படின்னு மேல சொல்ல போறாரு. இதனுடைய அடுத்த பாகங்களை